கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025 ஆண்டில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். எல்லாரும் இந்த புத்தாண்டில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தந்தபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பழைய ஆராதனையை ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாட்களிலே இந்த புதிய வருடத்தில் 2025 ஆண்டில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மகாபரிய இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10:23. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன். அநேக வாக்குத்தத்தம், ஒரு வாக்குத்தத்தம் இல்ல, அநேக வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். காட் ஆஃப் பிராமிசஸ். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதன்படியே செய்கிற தேவன். நம்முடைய ஆதி பிதாக்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றினார். ஏனென்றால் நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கலாத்தியர் 4:28. கலாத்தியர் 4:28. கலாத்தியர் 4:28 படிக்கலாம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருந்து அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டாரோ, இந்த நாட்களிலே அழைக்கப்பட்ட எல்லாரும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஈசாக்கை போல. எப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து முதிர் வயது ஆனாலும், அதாவது வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் ஈசாக்கை பெற்றெடுக்க அவர் கிருபை தந்து அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்திற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இந்த 2025 வருடத்தில் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதுபோல இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தம் என்பது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரித்தானது. அதாவது நமக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு பின்வரும் சந்ததிக்கும் அது உரித்தானது. அப்போஸ்தலர் 2:39. அப்போஸ்தலர் 2:39. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இப்ப இருக்கிற உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இனி வரப்போகிற, இனி ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைகளுக்கும் அது உரித்தானது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமானது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரித்தானது. ஆகவே நம்முடைய முற்பிதாக்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அவைகள் நமக்கும் இந்த நாட்களில் பொருந்தும்.
இந்த புதிய வருஷத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல அதாவது உறுதியான 3 வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நாம இந்த நாட்கள்ல தியானிப்போம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உறுதியான வாக்குத்தத்தங்கள், அவைகளை மாத்திரம் இந்த நாட்கள்ல நாம தியானிப்போம். முதல் காரியம் உபாகமம் 28:7. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். உபாகமம் 28:7. பாருங்க, அதாவது உறுதியான வாக்குத்தத்தம். முதல் வாக்குத்தத்தம், ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா! நம்முடைய சத்துருக்களை, நமக்கு விரோதமாக தீங்கு நினைக்கும் மனிதர்களை நம்மை விட்டு அகற்றுவார். இந்த வருடத்தில் தீங்கு அதை நினைக்கக்கூடிய அவர்களை மாத்திரம்தான், எல்லாரும் அல்ல. அதாவது நமக்கு விரோதமாக தீங்கு நினைக்கக்கூடியவர்களை மாத்திரம்தான். நாம எல்லாருக்காகவும் ஆண்டவரே அவனை அழியும் இவனை அழியும் அப்படி என்று அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கல. நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களே ஒரு வழியா வந்தா 7 வழியா உமக்கு முன்பாக ஓடி போவார்கள். அநேகர் கூட்டம் கூடி ஒன்று கூடி நம்மை எதிர்க்க வந்தாலும் அவர்களின் எண்ணங்களை மாற்றி, அதாவது சிதற பண்ணுவார், முறியடிப்பார். இந்த வருடத்திலே அது நடக்கும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வருடத்தில் அநேகர் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம், உங்களை வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம், உங்களை சிதற பண்ணியிருக்கலாம். ஒன்று கூடி இருப்பாங்க, ஒருத்தர் மாத்திரம் கிடையாது, எல்லாம் ஒன்று கூடி வந்திருப்பாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள். இதற்கு வேத ஆதாரம் பாருங்க. வேத ஆதாரத்தின்படி நாம பார்த்தோம் என்றால் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமம் 20:1. 2 நாளாகமம் 20:1. யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இங்க பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை பாருங்க. அதாவது யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய மோவாப் புத்திரர் வந்தார்கள், அம்மோன் புத்திரர் வந்தார்கள், இன்னும் சில கூட்டம் அவர்களும் சேர்ந்து கொண்டு யோசபாத்திற்கு விரோதமாக வந்தார்கள். இது யார் இந்த யோசபாத் என்றால், அதாவது ஒரு யூதருடைய ராஜா, தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு மனிதன். அப்படி தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியால் தேவன் யோசபாத்தோடு கூட இருந்தார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக அநேகர் ஒன்று கூடி விட்டாங்க. அநேகர் ஒன்று கூடி ஒரு வழியா வர்றாங்க. எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு ஒரு வழியா அவர்கள் வருகிறார்கள். யோசபாத்தை, அதாவது அவர்களையும் அவருடைய குடும்பத்தார், அவருடைய ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கும்படியாக ஒரு வழியா எல்லாம் கூட்டம் கூடி வருகிறார்கள். அந்த யோசபாத் யார் என்றால் தாவீதின் வழியில் நடந்தார். அவர் தகப்பனார், அவர் தாவீதின் வழியில் நடக்கல. யோசபாத்தினுடைய தகப்பனார் தாவீதின் வழியில் நடக்கல. ஆனா அவருடைய, அதாவது முற்பிதா தாத்தா, அவருடைய யோசபாத்தினுடைய தாத்தா தாவீது, அவர் வழியில இவர் யோசபாத் நடந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த இது 2 நாளாகமம் 17:3 படிக்கலாம். அவன் பாதாள்களை தெரியல. பாருங்க, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார்.
4 படிக்கலாம். தன் தகப்பனுடைய ஆசாதான் அவருடைய தகப்பன். அது வழியில் அவர் நடக்கல, அதற்கு மாறாக தாவீதின் வழியில் அவர் நடந்தபடியால் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அப்ப யோசபாத்தோடு இருக்கிற அந்த மனிதன் கர்த்தரோடு இருக்கிற மனிதருக்கு விரோதமாக எல்லாரும் ஒன்று கூடி விட்டார்கள். அம்மோன் புத்திரர், மோவாபியர் மற்ற எல்லாரும் ஒன்று கூடி இவர்களை யோசபாத்தையும் அவருடன் அதாவது யுத்தத்துல சங்கரிக்கும்படியாக ஒன்று கூடி விட்டார்கள். பாருங்க எப்படி 7 வழியாய் அவர்கள் ஓடி போனார்கள். இவர் என்ன செஞ்சாரு? போய் கத்தி எடுத்து சண்டை போட்டாரா? இல்ல. யோசபாத் என்ன செய்தார்? ஏன் 7 வழியாய் அவர்கள் வந்தவர்கள் ஓடி போனார்கள்? அதை குறித்து பாருங்க, தியானிக்கலாம். 2 நாளாகமம் 20:3. முதல் காரியம் பாருங்க, ஏன் 7 வழியாய் அவர்கள் ஓடி போனார்கள்? 2 நாளாகமம் 20. அப்பொழுது யோசபாத் பயந்து, பாருங்க, மனிதர்களை தேடி மற்ற ராஜாக்களை தேடி போகவில்லை. மாறாக அவர் செய்தது என்ன என்றால், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, பாருங்க, முதலாவது அவர் செய்த காரியம் கர்த்தரை தேடும்படியாக தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! எப்படி 7 வழியாய் ஓடி போனார்கள்? கூட்டம் கூட்டிட்டாங்க, எல்லாம் கூட்டிட்டாங்க. முதல் காரியம் கர்த்தரை தேடும்படியாக தன்னுடைய இருதயத்தை தேடினான், ஜபத்தை நாடினான், உபவாசம் இருக்கும்படி ஜனங்களுக்கு அறிவுரை செய்தான். அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பம் மாத்திரமல்ல, அந்த யூத ஜனத்தில் இருக்கிற எல்லாருமே உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடினார்கள் முழுவதுமாக. அவர்கள் பாருங்க, அவர்கள் எங்கே வந்தார்கள் என்றால், வீட்டில இருந்துகிட்டு உபவாசம் பண்ணிட்டு அவர் ஜெபம் பண்ணல. அவர்கள் எங்கே வந்தார்கள்? 2 நாளாகமம் 20:5-6. எப்படி 7 வழியாய் ஓடி போனார்கள்? 2 நாளாகமம் 20:5-6. கர்த்தருடைய ஆலயத்திலே ஒருவரும் உம்மோடு எதிர்த்து இருக்க கூடாது. பாருங்க, 2வது காரியம் அவர் செய்தது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா! தேவனை புகழ்ந்தான். அவன் மாத்திரமல்ல, அது எல்லாரும் தேவனை புகழ்ந்தார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப ஜெபம் செய்தார். பாருங்க, அங்க வந்துட்டு வேற எந்த ஜெபமும் ஏறெடுக்கல. ஆண்டவர் எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படி என்று ஏறெடுக்கல. அவர் பாருங்க, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து இருக்க கூடாது. அப்ப அவர்கள் கடந்து வந்தது யோசபாத்திற்கு விரோதமாக அவர்களை சண்டையிடும்படியாக கடந்து வந்தார். ஆனா இவருடைய ஜெபத்தை பாருங்க, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம ஜெபம் செய்ய வேண்டும். அதாவது எங்களை எதிர்த்து அவன் வரல, உம்மை எதிர்த்து அவன் வந்தான், அப்படி என்று வார்த்தைகள் அவன் பயன்படுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அதாவது அவனுடைய ஜெபம் வந்து தேவனுக்கு, அதாவது அவர் பக்கத்துல திருப்பி விட்டு விட்டார். இவர், ஆண்டவரே எங்களை எதிர்த்து வரல, உம்மை எதிர்த்து வந்து விட்டார்கள், அப்படி என்று தேவன் பக்கம் சார்ந்து அவர் பக்கம் அந்த ஜெபத்தை திருப்பி விட்டார். 3வது காரியம் பாருங்க, 2 நாளாகமம் 20:15. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. பாருங்க, 3வது அவர் செய்த காரியம் பாருங்க, அதாவது வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டார். அவர்கள் எல்லாரும்
வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டார். அந்த ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார். என்ன வாக்கு தத்தம்? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்கள் நமக்கு விரோதமாக வருகிறவர்கள் நமக்கு விரோதமாக வரல, அவர்கள் நாம் தொழுது கொள்கிற, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு விரோதமாக வருகிறார்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா! அந்த வாக்கு தத்தத்தை நாம பிடித்துக் கொள்ள வேண்டும். யோசபாத் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டார். பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். அதாவது கர்த்தருடைய, இது யார் பேசுற 14 படிச்சா உங்களுக்கு தெரியும். அதாவது கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக கர்த்தருடைய ஆவி ஒருத்தர் மேல இறங்கி அவர் சொல்றாரு. யோசபாத்திட்ட சொல்லல, கர்த்தருடைய ஆவி, அதாவது லேவியின் புத்திரர்ல ஒருத்தர்ல இறங்கி அவர் பேசுறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, எப்பொழுது பேசுவார்? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நம்மோடு பேசி நம்முடைய எதிரிகளை, அதாவது அந்த யுத்தம் நமக்கானது அல்ல, அது இறைவனுக்கானது. அப்பதான் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணும் போது தீர்க்க தரிசனம் உண்டாகும், வாக்கு தத்தம் வெளிப்படும். என்ன வாக்கு தத்தம் உண்டானது பாருங்க? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை விரோதிக்கிறவர்கள் உங்களை விரோதிக்கல, நாம தொழுது கொள்கிற தேவனை, ஆராதிக்கிற தேவனை அவர்களை விரோதிக்கிறார்கள். நமக்காக தேவன் யுத்தம் செய்வார். நம்முடைய எதிரிகளை அவருடைய எதிரிகளாக எண்ணுவார். நம்முடைய எதிரிகளை தேவனுடைய எதிரிகளாக எண்ணுவார். எண்ணி அவர்களை முறியடிப்பார், அவர்களை ஓட விடுவார். இந்த வருடத்திலே நீங்கள் படப்போகிற கஷ்டம் வந்து நீங்கள் படல, அவரும் படுவார். உங்களுடைய எதிரிகள் அவருடைய எதிரிகள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி 7 வழியாய் ஓடி போனார்கள்? கர்த்தரை தேடி, அதாவது தேவனை தேட ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து வந்தார். 2வது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 3வது, பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டார்கள், கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார்கள். 4வது காரியம் பாருங்க, 2 நாளாகமம் 20, 21, 22. கர்த்தரை துதியுங்கள். பாருங்க, இங்க ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, என்ன எழுதப்பட்டிருக்கு? அவர் ஏதாவது செஞ்சாரா? அவர் போய் என்ன செஞ்சாரு? அந்த இடத்துல போனார். பாருங்க, 4வது காரியம் பாருங்க, இறுதி வரை தேவனை துதித்து பாடினார்கள். அதை நிப்பாட்டவே இல்லை. முதலாவது கர்த்தருடைய ஆலயத்துல துதித்தார்கள். அதற்கப்புறம் அந்த எதிராளி இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போய் சண்டை போடல, அவர்கள் அவரு பக்கம் போய் நின்று கூச்சல் குழப்பம் போடல. அவர் செய்தது என்னன்னா, அவர்கள் செய்தது அங்க போய் தேவனை துதித்து பாடினார்கள். எதிரிகள் இடத்திற்கு சென்று, அதாவது வார்த்தையினால அவர்கிட்ட சண்டை போடல, கெட்ட வார்த்தைய அவர்கள் யூஸ் பண்ணல, கையினால வாளினால சண்டை போடல, போர் சேவர்களை கொண்டு போய் சண்டை போடல, அவர்கள் மூலமாக அவர் யுத்தம் பண்ணல. அங்க போய் என்ன பண்ணினார்? அங்க போய் தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான், வேற எதுவுமே பண்ணல. கர்த்தரை பாடி துதித்தார்கள். இது மாத்திரம்தான் அவர் செய்தார். நடந்தது என்ன பாருங்க, அவர்களுக்குள்ளாகவே, அதாவது கலகத்தை தேவன் உண்டு பண்ணி விட்டார். அவர்களுக்குள்ளாக கலகத்தை உண்டு பண்ணி 3 குரூப் இருக்காங்க.
அவர்களுக்குள்ளாக கலகத்தை உண்டு பண்ணி வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்களுக்குள்ளாவே யுத்தம் செய்து மடிந்து போனார்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அந்த சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல பாருங்க, நமக்கு விரோதமாக யாராவது சத்துருக்கள், நமக்கு விரோதமாக விரோதிகள் எழும்புனா நாம என்ன பண்றோம்? அங்க போய் அந்த இடத்துல போய் நின்று கெட்ட வார்த்தை பேசி, நீ நாசமா போவ, நீ அப்படி போவ, இப்படி போவ, எல்லாம் அப்படி நாம அவர்களுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணக்கூடாது. அதாவது இவர்கள் என்னன்னா அவர் பாடி துதித்தார்கள், அவ்வளவுதான் பண்ணினார், வேற எதுவுமே பண்ணல. நமக்கு ஒருவருக்கு விரோதமாக நமக்கு அதாவது விரோதம் வந்துவிட்டு அவர்களை நம்மை தூஷிக்கிறோம், அவர் நாசமா போ என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லாதபடிக்கு, ஏனென்றால் நம்மை அவர்கள், அதாவது நம்மை விரோதிக்கிறவர்கள் நம்முடைய தேவனை விரோதிக்கிறவர்கள், நம்ம இடத்துல யுத்தம் பண்ணுகிறவர்கள் நம்முடைய தேவனோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த நினைப்போட நாம இருப்போம் என்றால் அவர்களுக்குள்ளாக தேவன் ஒரு கலகத்தை உண்டு பண்ணுவார், அவர்களே ஓடி போவார்கள். கலகத்தை உண்டு பண்ணி எத்தனை 3 பேர் ஒன்னா வந்தாங்க, இப்ப ஆளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்காங்க. கடைசி பாருங்க, அதாவது வாக்கு தத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததினால் என்ன நடந்தது பாருங்க. இது எல்லாம் பண்ணினார், எல்லாம் சத்துருக்கெல்லாம் இப்ப எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப என்ன அதாவது நிரம்பி, அதாவது ஆசீர்வாதம் மிகுதியாய் நிரம்புது பாருங்க. 2 நாளாகமம் 20:25. ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அப்ப எவ்வளவு அந்த இடத்துல பொருள் இருந்திருக்கும், அவ்வளவாய் மிகுதியா இருந்த இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதாவது ஆசீர்வாதம் வழிந்து உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள், அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நிரம்பி அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். 3 நாளாய் அவர்கள் போய் கொள்ளை, அதாவது எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அப்பயும் அந்த எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அவ்வளவு மிகுதியான ஆசீர்வாதங்களால் அவர்களை தேவன் நிரப்பினார். சத்துருக்களை முறியெடுத்தது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களாலும் நிரப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உறுதியான வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் இந்த நாட்கள், இந்த புது வருடத்துல உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள். நாம செய்ய வேண்டியது எப்படி யோசபாத்து செய்து சத்துருக்கள் மாத்திரம் இல்ல, மிகுதியான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டது போல இந்த நாட்கள்ல கர்த்தரை தேட ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வாக்கு தத்தத்தை நாம பற்றி கொள்ள வேண்டும். அதை பிடித்து நாம ஜெபம் செய்ய வேண்டும். ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது இறுதி வரை தேவனை துதித்து, அதாவது அந்த ஆசீர்வாதம் நடக்கலையே வரலையே அப்படி என்று பாதியில விட்டுவிடக்கூடாது. கடைசி அங்க போய் நின்று ஜெபம் பண்ணினார்கள். அதுபோல கடைசி வரை பெற்றுக்கொள்ளும் வரை நாம ஜெபம் செய்யும் போது அந்த சத்துருக்களும் ஓடுவார்கள், அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்து நமக்கு கொடுப்பார், அளவில்லாமல் கொடுப்பார், மிகுதியாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் அவர்கள் ஓடி போனார்கள். யோசபாத்திற்கு விரோதமாக எல்லாம் தலை தெறிக்க ஓடிவிட்டார்கள். இந்த நாட்கள்ல நாமும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது இந்த வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். இதை நாம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். 2வது காரியம் பாருங்க, 2வது ஒரு வாக்கு தத்தம் பாருங்க. உபாகமம் 28:12.
ஆ ஆ ஆ ஆ ஆ நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்குங்க. இந்த வாக்குத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? எல்லாரும் இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். கையினால தூக்கிட்டீங்க. அடுத்த ஒரு கேள்வி, அப்புறம் ஏன் கடன் பிரச்சனை? எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, ஒருத்தருக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கு. நீயோ கடன் கொடுப்பாய். இப்ப நியூ இயர் பிறந்தவொடனே அந்த சார்லஸ் ஒரு ஜபம் சொன்னாப்ல, ஜபம் செஞ்சாப்ல, அநேகருக்கு கடன் கொடுப்பாய், எங்களை மாற்றணும், நீ கடன் வாங்க மாட்ட, அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று. பாருங்க இந்த நாட்கள்ல அப்ப இந்த நீயோ கடன் கொடுப்பாய், இரண்டாவது உறுதியான ஒரு வாக்கு தத்தம் பாருங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அப்புறம் ஏன் கடன் பிரச்சனை? எப்பொழுது இந்த கடன் ஏற்படும்? இது அதை நம்ம பிராக்டிக்கலா நம்ம பேசுவோம். எப்பொழுது இந்த கடன் ஏற்படும் பாருங்க. நம்முடைய வருமானம் போதவில்லை, பற்றாக்குறை உண்டாகும் போது கடன் ஏற்படும். அதாவது நாம் வாங்குற வருமானம் பத்தலனா கடன் ஏற்படும். நம்மில் அநேகர் கடன்ல இந்த நாட்கள்ல சிக்கி தவிக்கிறோம். எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே இந்த கடன்ல சிக்கி தவிக்கிறோம். அதாவது தேவையான காரியங்களுக்கு, அவசியமான காரியங்களுக்கு கடன் வாங்கலாம். ஆனா தேவைக்கு மிஞ்சி அதாவது கடன் வாங்குவதை நாம தவிர்க்க வேண்டும். அதாவது தேவைக்கு மிஞ்சி கடன் வாங்குவது. ஏன்னா நீங்க ஒரு இடம் கடன் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதை கொடுக்கிற வரையும் அப்படியே உங்களால என்ன பண்ணணும்னு தெரியாது. கர்த்தருடைய சமூகத்துல நின்று தாழ்மையோடு ஒரு ஆலோசனை சொல்றேன். அதாவது யாரையும் என்னதான் சொன்னார் அப்படி என்று நினைத்துக் கொள்ளாதீங்க. அதாவது தாழ்மையோடு இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அதாவது என்னுடைய ஆசையும் அதுதான், நீங்க கடன் இல்லாமல் நிம்மதியா ஜீவிக்கணும். இந்த ஊழியருங்கிற முறையில நீங்கள் எல்லாரும் கடன் இல்லாமல் சந்தோஷமாக ஜீவிக்க வேண்டும். என்னுடைய ஆசையும் தான், தேவனுடைய ஆசையும் அப்படியே. அதாவது அவருடைய பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது, மாறாக கடன் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அப்ப கடன் வாங்கணும்னா அதாவது தேவைக்கு வாங்கலாம். இப்ப வீடு கட்டும் போது இஎம்ஐ வாங்குறோம், அது தேவைக்கு வாங்குறோம். ஆனா திருப்பி செலுத்தி விட வேண்டும், திருப்பி செலுத்தாமலாம் இருக்கக்கூடாது. ஏன் அப்ப இந்த வாக்குத்தத்தம் ஏன் நமக்கு பலிக்க மாட்டேங்குது? வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்யும் போது பாருங்க. இப்ப ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுங்க, 8,000 ரூபாய் செலவு பண்ணணும், 2,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும். 25,000 வருமானம் வருதுன்னா 20,000 செலவு பண்ணுங்க, 5,000 எடுத்து வைங்க. 50,000 வருமானம் வருதுச்சுன்னா 40 இருந்து 45 வரை செலவு பண்ணுங்க, பாக்கி இதை எடுத்து வைங்க. நம்மள அநேகர் என்ன பண்றாங்கன்னா 10,000 ரூபாய் வருமானம் இருந்தா 15,000 செலவு பண்றோம். அதாவது ஓவர் பட்ஜெட் ஆகுது. பட்ஜெட் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்கிறோம். இப்படி நாம இருக்கக்கூடாது. அதாவது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கும், அநேக தேவைகள் இருக்கும். இந்த நாட்கள்ல நம்ம முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் இல்ல. முன்னாடி எல்லாம்
5 ரூபாய் எடுத்துட்டு சந்தைக்கு போனா எல்லா காய்கறிகளையும் எங்க அம்மா வாங்கிட்டு வருவாங்க. நான் சொல்றது 85 to 90 அந்த பீரியட்ல 5 ரூபாய் இருந்தா போதும், சந்தைக்கு எடுத்துட்டு போனா காய்கறி ஃபுல்லா ஒரு கூட நிறைய வாங்கிட்டு வருவோம். ஆனா இப்பொழுது அப்படி இல்லை, விலைவாசி எல்லாம் ஏறி போய்விட்டது, அதற்கேற்ற வருமானம் இல்லை. ஆனா அதுலயும் நாம சரியாக, அதாவது வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது. நம்முடைய அவசியமில்லாத தேவைகளை நாம குறைத்துக் கொள்ள வேண்டும். நான் எப்படி கடன் இல்லாம வைத்திருக்கிறேன், என்னோட உதாரணம் நான் சொல்லுகிறேன். அதாவது நான் 2021 வேலைக்கு சேர்ந்தேன். 2024 வரை இப்ப இதுவரை வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க ஒரு 4 முறை தான் நான் கடன் வாங்கியிருப்பேன், 4-5 தடவை தான் நான் கடனே வாங்கியிருப்பேன். அது எப்பொழுது நிறுத்தினேன் என்றால், 2005 நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது, காலேஜில் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போ செமஸ்டர் ஃபீஸ் வந்து 25,000 ரூபாய். அப்போ என்கிட்ட 20,000 தான் இருந்தது. ஏன்னா படித்தது எல்லாம் சம்பாதிக்கிறது அப்படியே படிக்கிறது அந்த மாதிரி இருந்தது. 20,000 இருந்தது. ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவன்கிட்ட வந்து ஒரு 5,000 ரூபாய் கேட்டான். அவன் கொடுத்துட்டு ஒரு வாரம் ஃபீஸ்லாம் கட்டிட்டான். ஒரு வாரம் கழிச்சு எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதனால நான் ஷனாயினர்ல இருந்து அடையார் ஒரு டிப்போனா, அடையார் டிப்போ அது இல்லை, அந்த மத்திய கைலாச தாண்டினோடனே ஒரு சின்ன ஒரு டெப்போ இருக்கும், அங்க வரையும் பஸ்ல இறங்கி அங்க இருந்து ஆபீஸ்க்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும், நடந்து போவேன். அப்ப காலில் அடிபட்டதுனால ஆட்டோல போனேன். ஆட்டோல போகும்போது எங்க ஆபீஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு எடுத்து ஆபீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ட்ரு ஆனவனே நான் தான் உட்காந்துருப்பேன். இப்படி வாசல்ல என்ட்ரு ஆனவனே ஆப்போசிட்ல உட்காந்துருப்பேன். ஒரு 10 பேர் அங்க உட்காந்துருப்பான். அந்த இடத்துல நான் தான் முதல் தெரியும். அப்போ முதல் நாள் நான் அவன்கிட்ட வாங்கினல, அவன் வந்தான், என்னை பார்த்தோடே ஒரு லுக் விட்டு போனான். எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் அதே மாதிரி அந்த வாரம் ஃபுல்லா ஆட்டோல தான் வந்தேன். அவன் 3-4 நாள் ஆச்சு பாக்குறான், ஒரு மாதிரி லுக் விடுறான், இப்படியே போனான். 5ஆம் நாள் ஃப்ரைடே வந்தது, அதை செஞ்சான். உடனே நான் போய், ஏன் என்ன ஒரு மாதிரி லுக் விட்டு போற அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்டான். ஆட்டோல எல்லாம் வர்ற பணம் அதிகமா வச்சிருக்கீங்களோ அப்படின்னா. அப்ப எனக்கு அப்ப புரியல. அப்ப உடனே என்ன தோணுச்சுன்னா, நம்ம இவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், ஆனா கடனுக்கு இது கொடுல, ஆனா இவன் பாரு நம்ம ஆட்டோல எல்லாம் வர்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து அடுத்த மாசமே அவன்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டான். அருமையான, அதுல இருந்து பாருங்க, யாராவது நான் கடன் வாங்கிட்டேன்னா அவங்கள்ட்ட என்னுடைய தேவைகளை நாம குறைத்துக் கொள்வேன். அது கொடுக்கிற வரையும் என்னுடைய தேவைகளை நான் குறைத்துக் கொள்வேன். அதாவது எனக்கு வசதி இருக்கும், இருந்தாலும் என்னுடைய தேவைகளை நான் குறைத்து கொண்டு கடன் இல்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் இம்மட்டுமாக கிருபை தந்தார். பாருங்க, தேவைகள் என்ன பாருங்க. என் மனைவி சொல்லிட்டு, இந்த ஓட்ட பைக்கை நீ எப்பதான் மாத்த போற அப்படின்ட்டு. ஆனா யாரும் ஓட்ட முடியாது, அது கடன்னு இதாகும். ஆனா எனக்கு வாங்கணும் வாங்கலாம். தேவை என்ன, அங்க இருந்து ஸ்கூல் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், போய் பாப்பா விட்டு ஆபீஸ் போறதில்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு அதை அப்படியே ஓட்ட பைக்க அப்படியே அதை தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். கார் எடுத்துட்டு போவேன், பைக்ல தான் போவேன். அப்புறம் பாருங்க, டிராவல் பண்ணனா ட்ரெயின்ல பஸ்ல போலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் போலாம். ஆனா ஓகே, இதுக்கு போய் அங்க போய் இறங்க போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பைக் எல்லாம் போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு அங்க இருந்து, இங்க இருந்து வீட்டுல இருந்து போனா அது ஒரு 250 ரூபாய், ஆட்டோ 300 ரூபாய் ஆகும். அப்புறம் திருப்பி வர்றதுக்கு எப்படி ஒரு 600 ரூபாய் ஆயிரும். இதை யோசிச்சு அப்படியே நான் பைக்ல போயிட்டு அப்படியே வந்துருவேன். இப்படி என்னுடைய தேவைகளை நான் குறைத்து, அதாவது என்னால முடியும், இருந்தாலும் எனக்கு பலன் இருக்கு, அதனால அந்த தேவைகளை நான் குறைத்து கொண்டு, அதாவது அந்த தேவைகளை குறைத்து கொண்டு அதுல வர அந்த பணம் இருக்கு பாருங்க, அதை நம்ம சேர்த்து வைக்கும் போது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும்.
அதை வைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அது அதை விட இன்னொரு ஆனந்தம். அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்தத்தை நாம பற்றி கொள்ள வேண்டும், அதாவது பிடித்துக் கொள்ள வேண்டும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கும் இது பொருந்தும். தேவைக்கு ஏற்ப செலவு செய்யும் போது, அனாவசியமான தேவைகளை குறைத்துக் கொள்ளும் போது நாம கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும். கடனை வச்சுட்டு ஒருபோதும் போய்விடக் கூடாது. பாருங்க, ரெண்டு விதத்துல நாம சேர்த்து வைக்கணும். ரெண்டு இடத்துல நம்ம சேர்த்து வைக்கணும். ஒண்ணு, அவ்வப்போது எடுக்கும்படியாக. பாருங்க, எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, ஒரு ஸ்டடீஸ் வருது, நான் சேர்த்து வைப்போம். திடீர்னு அதை அவ்வப்போது எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும். ரெண்டாவது, எடுக்காதபடிக்கு ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும். அது எதுக்குன்னா, மேரேஜஸ், நம்ம பிள்ளைங்க மேரேஜஸ் வரும், அல்லது ஏதாவது நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு நாள் போய் வீடு கட்டுவோம், அதற்கு. அப்படி ரெண்டு இடத்துல நாம வைக்கணும். ஒண்ணு, எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஒரு இடத்துல சேர்த்து வைக்கும் போது, அது தேவைப்படும் போது அதை எடுக்க வேண்டும். இன்னொன்னு, அதை தொடவே கூடாது. அது பாட்டு அது அக்கௌண்ட்ல போயிட்டு லாங் டேர்ம் அதை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பயாவது தேவைப்படும் போது அதை எடுக்கும்படியாக. இப்படி நீங்க பழகி கொள்ளுங்க. கர்த்தர், அதாவது உங்களை கடன் இல்லாமல் கர்த்தர் வைப்பார். இப்படி செய்தால் நாம் கடன், அதாவது ஒருபோதும் வாங்காது இருப்போம். அதாவது எப்பொழுது என்றால், அதாவது உபாகமம் 28:12 படிக்கலாம். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். பாருங்க, நீ கையிட்டு எப்பொழுது அந்த வேலை ஆசீர்வாதம் உண்டாகும் என்றால், அதாவது நாம நம்மிடத்துல இருக்கிறத வைத்து செலவு செய்யும் போது கர்த்தர் மேலும் மேலும் கொடுப்பார். அப்பதான் செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். அடுத்து படிக்கலாம். நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். போதும், நீ வானத்தை அப்பதான் படிக்கலாம். அப்பதான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அருமையான நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார். இல்லை என்றால், அதாவது கர்த்தர் கொடுப்பார், ஆனா அது நல்ல பொக்கிஷமாக இல்லாமல் எவ்வளவு கொடுத்தாலும் செலவழிகிற ஒரு பொக்கிஷமாக மாறிவிடும். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார், ஆனால் அது தங்காமல் அது செலவழிந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியமாக மாறிவிடும். கையில நிற்கவே நிற்காது, அனாவசிய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். நாம கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் ஆசீர்வதிக்கும். எப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும் என்றால், நாம சேர்த்து, அதாவது யார்கிட்டையும் எதிர்பார்க்காமல் இருக்கும்போது இன்னும் வேலையை ஆசீர்வதிப்பார். இந்த பாருங்க, வேத ஆதாரம் பாருங்க இதற்கு. ஆதியாகமம் 41:54. ஆதியாகமம் 41:54. ஆதியாகமம் 41:54. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. பாருங்க, பஞ்சத்திலும் எகிப்து தேசத்தில் ஆகாரம் உண்டானது. எப்படி ஆகாரம் உண்டானது? ஆசீர்வாதம் இருக்கும் போது, ஆசீர்வாதம் உண்டான போது யோசேப்பு பாருங்க சேர்த்து வைத்தார். ஆசீர்வாதம் இருக்கும் போது, தேவன் நமக்கு கொடுக்கும் போது அதை கொஞ்சம் சேர்த்து வைக்க வேண்டும். ஆதியாகமம் 41:47, 48. அப்ப பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. பலனை கொடுத்து அவன் எல்லாவற்றையும் செலவழிக்கவில்லை. படிக்கலாம் 48.
அவன் சேர்த்து ஏன் எகிப்து தேசத்தை எங்க ஆகாரம் உண்டாயிருந்தது? தேவன் அவர்களை ஆசீர்வதித்த போது எல்லாவற்றையும் செலவழிக்காமல் அவன் சேர்த்து வைத்தார். சேர்த்து வைக்கும் போது அதை பஞ்சம் வரும்போது, தேவை வரும்போது அதை பயன்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல இருந்து அறிந்து கொள்வது என்னன்னா, தேவன் கொடுக்கும் போது, ஆசீர்வதிக்கும் போது வருமானத்துல கொஞ்சம் சேர்த்து வைக்க வேண்டும். எல்லா வருமானத்தையும் வருகிற எல்லாத்தையும் செலவு செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்யும் போது, அதாவது அதற்கேற்ற செலவு செய்ய வேண்டும், தேவைக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். அப்படி செய்த பாருங்க, யோசேப்பு எல்லாருக்கும் தானியம், அதாவது கடன் கொடுத்தான். எல்லாருக்கும் இவன் கடன் கொடுத்தான். அவன் யாரிடத்துல போயும், அதாவது தானியம் அவன் போய் யாரிடத்துல வாங்கல, அவன் போய் யாரிடத்துல கடன் வாங்கல, ஆனால் அவன் கொடுத்தான். ஹல்லேலூயா! நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், நீ வாங்கவே மாட்ட. இப்ப பாருங்க, இதுல ஒரு மாரல் இருக்கு பாருங்க. அதாவது அளவுக்கு அதிகமாக செலவு செய்தால் அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அளவுக்கு அதிகமாக செலவு செய்தால் அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டும். எப்படி வேலை செய்யணும்? ஏன் அளவுக்கு அதிகமாக ஏன் வேலை செய்யணும்? அந்த கடனை அடைக்கணும். 8 மணி நேரம் வேலை செஞ்சவங்க இப்ப 16 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஏனென்றா அந்த கடனை அடைக்கணும். ஏன்னா அவருக்கு அந்த பாரம் இருக்கும். அப்ப நீங்க அளவுக்கு அதிகமாக செலவு செய்தா அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டும், அந்த கடனை அடைக்கும்படியாக. அப்ப உங்களுடைய சந்தோஷம் போயிரும், உங்களுடைய நிம்மதி போயிரும், உங்களுடைய குடும்ப சமாதானம் போயிரும், குடும்பத்தோடு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் போயிரும். ஏனென்றால் அந்த கடனை அடைக்கணும். ஓடுவீங்க ஓடுவீங்க ஓடுவீங்க. 8 மணி நேரம் வேலை செய்யறவங்க இப்ப 16 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்ய கர்த்தர் வைத்து விடுவார். ஏன்னா கடனை அடைக்கணும்ல. அப்ப என்ன ஆகும்? ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும். இப்ப 16 மணி நேரம் ஒரு ஆள் வேலை செஞ்சா என்ன ஆகும்? டே நைட்டா வேலை செய்யும் போது அவருடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, தேவைக்கு ஏற்ப செலவு செய்தால் அதற்கு ஏற்ப நீங்க வேலை செய்யலாம். அதாவது உங்களுடைய 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேலை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஆராதிக்கிறதுக்கு டைம், குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம். அப்போதுதான் நம்மை மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவராக இடத்தில் தேவன் வைப்பார். கடன் வாங்குகிற இடத்துல ஒருபோதும் வைக்க தேவன் விரும்ப மாட்டார். ஏன்னா நமக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், வாங்காது இருப்பாய். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. நீங்க ஜெபம் பண்ண பிடித்து கொண்ட ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை கொடு, எனக்கு ஏன் இந்த கடன், இதை மாற்றம் இந்த புது வருடத்துல, இந்த 2025வது வருடத்துல இந்த கடனில் இருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்ல, அதற்குரிய ஸ்டெப் எடுங்க, அதுக்குரிய முயற்சி செய்யுங்க. அதாவது முயற்சி நம்ம முயற்சி செய்தோம் என்றால் கர்த்தர் கடவுள் உங்களுக்கு கிருபை தருவார், அதற்கு உதவி செய்வார். முடியலையே அப்படி என்று சொல்ல வேண்டாம். அதை எப்படியாவது, அதாவது இந்த வாக்கு தத்தத்தை தேவன் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை நாம பிடித்து கொள்ள வேண்டும். தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது அதை நாம எக்ஸஸா இருந்துச்சுன்னா, எக்ஸஸா இருக்கு இன்னைக்கு அப்படி என்று ஃபுல்லா செலவழித்து தரக்கூடாது. பாருங்க, இயேசுவானவர் என்ன செய்தார் பாருங்க. அந்த கூடைய நிறைய எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அவர் என்ன செய்தார்? அதை எடுத்து தூர போடல, அதை சேர்த்து வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த நாட்கள்ல இப்படி பழகிக்கொள்ளும். அந்த புது வருடத்துல நீங்கள் எல்லாரும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படியாக நம்மை தேவன் அந்த இடத்திற்கு வைக்க விரும்புகிறார். இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் இந்த வருடத்துல நமக்கு பலிக்கும்படியாக கர்த்தர் கண்டிப்பாக
இதை செய்வார். ஹalleluya. மூன்றாவது காரியம் பாருங்க, மூன்றாவது ஒரு வாக்குத்தத்தம் உபாகமம் 28:14. பாருங்க, மூன்றாவது ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். அதாவது you will always be at the top, never be at the bottom. அதாவது நீ எப்பொழுதும் கீழே இருக்க மாட்ட, எப்பொழுதும் மேலதான் இருப்ப. முக்கியமாக பாருங்க, அதாவது வேலை செய்கிற இடத்திலும் சரி, படிக்கிற இடத்திலும் சரி, முதன்மையாக வைப்பார். அநேகரை ஹேண்டில் பண்ணும்படியாக தலைவராக்குவார், லீடர் ஆக்குவார், மேன்மையான ஒரு ஸ்தானத்துல ஒரு பொசிஷன்ல வைப்பார். அதிகாரிகள் கண்களில தயை உண்டாக்குவார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். இந்த வாக்கு தத்தத்தை இந்த வருடத்துல நாம பிடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, இதற்கு வேத ஆதாரம் பாருங்க, தானியேல் 2:48. தானியேல் 2:48. தானியேல் 2:48. படிக்கலாம். பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் சகல யானைகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். பாருங்க, அதாவது பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதி, மேன்மையான ஒரு பொசிஷன்ல தேவன் வைத்தார். மேன்மையான ஒரு ஸ்தானத்தை தானியேலுக்கு கொடுத்தார். சகல யானைகளுக்கும் பிரதான அதிகாரி, ஒரு லீடராகவும் ஏற்படுத்தினார். அங்க நிறைய யானைகள் இருந்தாங்க, அவர்கள் எல்லாருக்கும் ஒரு லீடர். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். அப்ப எப்ப இந்த தானியேலுக்கு எப்படி இது தானியேல் என்ன செய்தாரு? ஏன் அவரை மேன்மையான ஒரு ஸ்தானத்துல வைத்தார்? ஏன் அவர் தானியேலை கீழாகாம மேலாக்கினார்? எப்படி உண்டானது பாருங்க. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்த மனம் இல்ல, அவன் தன்னை தீட்டுப்படுத்தல. தானியேல் 1:8. ருக்மிணி அம்மா சேர்ல உட்கார. தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே முதல் காரியம் பாருங்க, எப்பொழுது நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார் என்றால், அதாவது நம்மை தீட்டுப்படுத்த. அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்களை நாம் செய்யவில்லை என்றால், தானியேல் தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்யல. அதிலிருந்து பாருங்க, ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், சாமர்த்தியத்தை கொடுத்தார், வெளிப்பாடுகளை கொடுத்தார். தானியேல் 1:17. அறிவையும் கொடுத்தார், சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். எப்பொழுது அவர் மேலாக்குவார் என்றால், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் விரும்பாத காரியத்தை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களை மேலான ஒரு ஸ்தானத்திலே வைப்பார். ஹalleluya. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை இன்னும் அதிகமாக கொடுப்பார், அறிவை கொடுப்பார், சாமர்த்தியத்தை, எந்த சூழ்நிலையில எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்று சாமர்த்தியத்தை தேவன் கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார், நடக்க போற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். வேலை செய்வர்கள் எல்லாரும் மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் வேலை ஸ்தலத்துல. இவனுக்கு மாத்திரம் எப்படி இந்த பொசிஷன் வந்தது? எல்லாரும் இதுல அனுபவப்பட்டிருப்ப. இவனுக்கு மாத்திரம் எப்படி வந்தது? எப்படி இந்த அதிகாரிகள் கண்கள்ல இவனுக்கு மாத்திரம் தயை கிடைக்கிறது?
எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள், எல்லாரும் பொறாமைப்படுவார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை செய்யும் போது இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. அடுத்து அவர் என்ன செஞ்சார் பாருங்க. தானியேல் 6:10 கடைசி போர்ஷனை மட்டும் படிக்கலாம். 6:10 கடைசி போர்ஷன். தினம் தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார். பாருங்க, அவன் செய்த 2வது காரியம் பாருங்க. 3 வேளையும் ஜெபம் செய்யும் போது நம்ம கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மத்தியில் தேவன் நம்மை உயர்த்துவார். நம்ம ஆபீஸ்ல பாருங்க, எவ்வளவு பேர் நம்ம புடிச்சு தள்ளி கீழே இறக்கி இவனை எப்படியாவது ஏதாவது ஒரு வழி பண்ணிவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நாம 3 வேளையும் ஜெபம் செய்யும் போது அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உயர்த்துவார். தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பாருங்க, அவர்கள் தான் தீமையை அனுபவிப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மேலான ஒரு பொசிஷன், லீடர்ல அங்க கொண்டு உட்கார வைப்பார், அங்க உயர்த்துவார். அதற்கு நாம, அதாவது அந்த பொசிஷன்ல வருவதற்கு தேவன் தான் உயர்த்த வேண்டும். மாறாக உலக பிள்ளைகள் மாதிரி, அதாவது மற்றவர்களை கீழே தள்ளிவிட்டு கோல் மூட்டி அப்படி ஒருபோதும் நாம செய்யக்கூடாது. அப்படி நாம செய்ய மாட்டோம். அப்படி நாம செய்யாம இருந்தா தேவனே நம்மை உயர்த்துவார். பாருங்க, அநேக உலகத்துல பாத்தீங்கன்னா அவங்க எப்படியாவது ஒருத்தனை கீழே தள்ளிவிட்டு மேலே கொண்டு வர, அவன் மேலே செல்ல வேண்டும் என்று போய் மேனேஜர்கிட்ட கோல் மூட்டுவாங்க. அவன் சரியாவே வேலை செய்ய மாட்டான் அப்படிம்பாங்க. அவனுக்கு எதுக்கு இந்த போய் அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம ஜெபம் செய்யும் போது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போதும், அதாவது விருப்பமான காரியங்களை செய்யும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் அதாவது மாற்றி கர்த்தர் நம்மை மேலான ஒரு பொசிஷன்ல, ஸ்தானத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க நம்மை மாற்றுவார். அதற்கு நாம செய்ய வேண்டியது, தீட்டுப்படுத்தாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம ஒருபோதும் செய்யக்கூடாது. இன்னும் நாம் பாருங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துவார். நாம் தேவனுடைய காரியங்கள்ல, அதாவது குறைபட்டு இருக்கும் போது, ஒரு சில குறைபாடு, நாம எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் பெர்ஃபெக்ஷனா இருப்போமா? எல்லாரும் 3 வேளையும் ஜெபம் பண்றோமா? ஒருவேளை ஒரு சில தவறலாம். எல்லாரும் பிரியமாக தேவனுக்கு முன்பா நடக்கிறோமா? இல்ல ஒரு சில வேலைகள் நாம தவறுகிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்த போதிலும் நம்மை இம்மட்டுமாய் உயர்த்திருக்கிறார் என்றால், உண்மையிலேயே அவருக்கு முழுவதுமாக பிரியமாக இருக்கும்போது தேவன் இன்னும் எந்த அளவுக்கு உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் மனிதர்கள் நிமித்தமாக நம்முடைய குறைவுகள் இருந்தாலும் இம்மட்டுமாய் அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருக்கு முழுவதுமாக பிரியமாக இருக்கும்போது தேவன் நம்மை எந்த அளவுக்கு உயர்த்துவார், உயர்த்தி கொண்டே இருப்பார், பெரிய ஸ்தானத்துல வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புது வருடத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமாக. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் உமக்கு விரோதமாக ஓடி போவார்கள். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனை தேட இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்று தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆலோசனையை பிடித்துக் கொள்ள வேண்டும். இறுதி வரை கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவரையே துதிக்க வேண்டும், பாட வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கும் போது, தேவன் எப்பெல்லாம் அதை சேர்த்து வைக்க வேண்டும். செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். நம்மை ஒருபோதும் தீட்டுப்படுத்தக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. 3 வேளையும்
ஜெபம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் இந்த 3 ஆசீர்வாத அதாவது வாக்குத்தத்தத்தை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த புது வருடத்துல இந்த 3 ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. யாக்கோபு 2:5 யாக்கோபு 2:5 யாக்கோபு 2:5 என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே கேளுங்கள், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நம்மை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே கேளுங்கள், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நிம்மதி இல்லாதபடிக்கு நாம ஒருபோதும் இந்த இந்த 2024 இருந்தால் இந்த நாட்கள்ல அதை எல்லாவற்றை மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அது வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள்ல அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் அவரை அந்த வாக்குத்தத்தத்தை நாம சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த புது வருடத்தில், இந்த புது வருஷத்தில் 2025ஆவது ஆண்டில் நாம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். தேவனுடைய வல்லமையோடு பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம இந்த ஆண்டிலே நாம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அதற்கேற்றபடி நாம கிரியை செய்வோமாக, பிரயாசப்படுவோமாக. தேவன் கண்டிப்பாக இந்த பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். இந்த வாக்குத்தத்தத்தை நாட்கள்ல நாம சுதந்திரித்துக் கொள்வோமாக. அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரரே சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்மை ஒரு புது சிருஷ்டியாக இந்த நாட்கள்ல நம்மை மாற்றுவார். தேவன் கண்டிப்பாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.